ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மும்பை வலாகேஜா சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பார்க்க போறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல என்னன்னா போவான்னா ஹிந்தியில போவான்னு சொல்லுவாங்க, தமிழ்ல அவுல் சொல்லுவாங்க, அவுல் தெலுங்குல அத்துக்குழு சொல்லுவாங்க. அது வச்சுதான் நம்ம இன்னைக்கு போவா செய்ய போறோங்க. அது எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. நிறைய பேர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா? அப்போ இதுவும் ஒன்று செய்யலாங்க. நிறைய பேர் சவுத்தில் செய்யறது இல்லை. நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் எப்படி செய்யணும்னு சொல்லி. அதே மாதிரி நீங்களும் மறக்காம உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. வெங்காயம், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவளை தண்ணியில் அலசி எடுத்துக்கலாங்க. ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்குவோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோங்க. கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதோட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துருவோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்குவோம். இதோட மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சால்ட் சேர்த்து கலரை விட்டுக்குவோங்க. இதுவும் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினா போதும். இதோட நம்ம ஊற வச்சு எடுத்த அவுளை இதோட சேர்த்துக்கலாங்க. ஊற வைக்கிறதுனா ரொம்பலாம் ஊற வைக்கக்கூடாதுங்க. லைட்டாக தண்ணியில் ஒரே வாட்டி தான் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துடணுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய அழகான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவுல் உப்புமா ரெடி. நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேங்க. நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய்.